டாக்டர் மர்சிலதா பேச வேண்டிய தலைப்பு. நான் அதுக்கு நிறைய ஆளுகை. நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தது, செந்தியண்ணாச்சி நேற்றைக்கு நிறைய ஆளுகை செய்தது மாதிரி நாமும் நிறைய ஆளுகை செய்து முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அந்த போஸ்ட் ட்ரூத்து நான் பேச வேண்டிய ஒரு சூழல். இந்த போஸ்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பின் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு ஓரளவுக்கு தான் அதனுடைய பொருளை வெளிப்படுத்துகிறதுங்கிறது என்னுடைய உணர்வு. என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வகையில், நான் புரிந்த வகையில் சுருக்கமாக நான் விளக்க முயற்சிக்கிறேன். இப்போ நேற்று டெரன்ஸ் சிவராமன் அந்த அரங்கில் பேசும்போது டெரன்ஸ் ஒரு கருத்தை முன்வைத்தார். பிரிட்டிஷ் ஆட்சி அல்லது ஆங்கிலேயர் ஆட்சி ஒரு காலனியத்தை இங்கே உருவாக்கும் போது அந்த காலனியத்துக்கு எதிரான ஒரு எதிர்காலனிய சொல்லாடல் இந்தியாவில் உருவானது. அந்த எதிர்காலனிய சொல்லாடலில் முக்கியமான விஷயம், ஒரு உதாரணத்துக்கு விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்வார், நீங்கள் காடுகளிலும் மேடுகளிலும் உடம்பில் வர்ணங்களை பூசிக்கொண்டு அலைந்த போது எங்கள் ரிஷிகள் வேதத்தையும் உபனிஷத்துகளையும் உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள், அவ்வளவு நாகரிகம் படைத்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பிரிட்டிஷார் உங்களுக்கு வரலாறு கிடையாது, உங்களுக்கு இலக்கியம் கிடையாது, உங்களுக்கு தத்துவம் கிடையாது என்று சொல்லும்போது எல்லாம் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிபூர்ண நிலையை கதையாடலில் அல்லது காலனிய எதிர் உரையாடலில் முன்வைத்தார்கள். இந்த முன்வைத்தது எப்படி தொடர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த போஸ்டத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளை நான் சொல்றேன். தேசிய பெருமிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல எல்லைகளில் பல கோணங்களில் வளர்ந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ சமீபம் இல்லை, 2016 என்னமோ அது ரிலையன்ஸனுடைய மெடிக்கல் சயின்ஸ் சென்டர் இந்த திறப்பு விழாவின் போது நம்முடைய இந்திய பிரதமர் மோடி ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு அந்த காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி தெரியும், எங்களுக்கு அந்த காலத்திலேயே டெஸ்ட் பேபி சயின்ஸ் தெரியும் எங்களுக்கு. அதுக்கு அவர் சொன்ன 2 எக்ஸாம்பிள் ஒன்று அந்த கமண்டலத்திலிருந்து பிறந்த குழந்தையினுடைய புராண கதை, இன்னொன்று விநாயகருடைய உருவம். இந்த 2ஐயும் சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜரி அன்றே உண்டு, டெஸ்ட் பேபி அன்றைக்கே உண்டு. இந்த உரையாடல் தேசிய பெருமிதத்திலிருந்து அடுத்த நிலையில் நடந்த நிகழ்ச்சி. இது அனக்ரானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினால் மீரானந்தா சொல்வார். அனக்ரானிசம், அது தமிழில் எனக்கு சொல்லி தரல. அனக்ரானிசம் அதாவது, உதாரணத்துக்கு தமிழில் சொல்லும்ல, குறளை பற்றி பேசும்போது ஔவையாருடைய அந்த திருக்குறள் பாயிரத்தில் ஒரு 2 வரி வரும். அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள். இந்த வரியை வைத்துக்கொண்டு அணுவை பிளக்க முடியும் என்ற அறிவியல் அன்றே தமிழனுக்கு இருந்ததுங்கிற ஒரு பெருமிதம். இன்னொன்று, இந்த பாஸ்கல் லா அல்லது பாஸ்கல் விதின்னு சொல்லக்கூடியது 2 வரியில் ஒரு கவிதையில் வரும். ஆழ முகக்கினும் நாளி நானாளி முகவாது. ஒரு நாளி எடுத்து அதில் மாவை அடைச்சோம்னா ஒரு நாளைக்கு உள்ள 1.5 நாளி மாவை அடைச்சிடலாம். ஆனால் நீங்கள் தண்ணியில் கொண்டு வச்சு எவ்வளவுதான் ஆழ முகக்கினும் நாளி நானாளி முகவாது. இதுதான் பாஸ்கல்லா. எங்களுக்கு அந்த காலத்திலேயே பாஸ்கல்லா தெரியும். இந்த மாதிரி உரையாடலுடைய பெயர் அனக்ரானிசம். காலத்துக்கு பிந்திய ஒரு உண்மையை அல்லது கண்டுபிடிப்பை காலத்துக்கு முந்தி கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு முறையியல். இது ஒரு பெருமிதம். அப்போ தேசிய பெருமிதம் என்ற உரையாடல் அனக்ரானிசம் என்ற உரையாடலாக வளர்ந்தது. அதுக்கு பிறகு நடந்த மாற்றங்கள் முக்கியமானது. ஏன்னா நமக்கு நிறைய போஸ்ட்ங்கிற வார்த்தையில நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம்.
ஆனால் அது எல்லாத்தையும் விட முக்கியமானங்கிறத விட ஆபத்தான உரையாடல் இந்த ட்ரூத் அல்லது உண்மை என்பதற்குள்ள இருக்கு. நாம் உண்மைன்னு சொல்லும்போது எதை சொல்லுவோம்? ஒரு உண்மையை நிரூபிக்க வேண்டுமானால், இப்போ நேற்றைக்கு நேரம் கிடைக்காம பேசின அனந்து அவன் ஏகதேசம் ஒரு 45 நிமிஷம் 47 நிமிஷம் முயற்சி பண்ணது ஒரு உண்மையை நிரூபிப்பதற்காக. சான்றுகள், வரலாறு, தத்துவ கோட்பாடு, கல்வெட்டு, என்னதெல்லாம் உண்டு இது அவ்வளவு கொண்டு இணைத்து 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 ஒரு உண்மையை நிரூபிப்பதற்காக முயற்சி பண்ணலாம். அப்போ ஒரு உண்மையை நிரூபிப்பதற்காக நீங்கள் பலவிதமான உத்திகள், பலவிதமான கோட்பாடுகள், பலவிதமான முறையியல்களை நீங்கள் கொண்டு வந்து புகுத்தி இது உண்மைன்னு நிரூபிக்கணும். பின் உண்மை அல்லது போஸ்ட் ட்ரூத்ங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு கதை, நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில கேட்டு வளர்ந்த கதை. நம்மளாம் சின்ன பிள்ளையில கேட்டு வளர்ந்த கதை. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு கோயில் பூசாரி ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்ப்பார். ஒவ்வொரு நாள் மாலையிலையும் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு கோயிலில் கட்டி போட்டுருவார். அந்த புல் மேய்ஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில் இவர் கோயிலுக்கு போய் அந்த ஆட்டுக்குட்டியை வெளியில் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு திரும்பவும் மாலையில் கோயிலில் கொண்டு கட்டிடுவார். கோயிலில் கொண்டு கட்டிடுவார். திரும்பவும் காலையில் ஆட்டுக்குட்டியை கொண்டு போவார். இதை ஒரு 4-5 பேர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த பூசாரி எதுக்கு ஆட்டுக்குட்டியை இப்படி கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு, அழகான ஆட்டுக்குட்டியாக இருக்க, இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம தட்டிடலாம் அப்படின்னு நினச்சார். 4 பேர் திட்டம் போட்டாங்க, இந்த ஆட்டுக்குட்டியை பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. 4 பேர் அந்த பகுதியினுடைய 4 பகுதிகளில் நின்றுட்டு இருந்தாங்க. பூசாரி அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வராரு. ஆள் என்ன சொல்லுவான், பூசாரி என்ன நாய்க்குட்டியை தூக்கிட்டு வர்றாரு, எதுக்கு இந்த நாய், வேற வேலை இல்லையா? அப்ப அவரு சொல்லுவாரு, டேய் மடையா, இது நாய் இல்லடா ஆட்டுக்குட்டி. ஓவே, இவர் 10 ஸ்டெப்பு 20 ஸ்டெப் வச்சு போயாச்சு. அங்கே இன்னொருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவன் சொல்லுவான், பூசாரி நாய் பிரமாதமாக இருக்க, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? டேய் இது நாய் இல்லைடா, இது ஆட்டுக்குட்டி. அவர் போயாச்சு. 3வது ஆள் வாயை திறந்து, என்ன பூசாரி நாயை கொண்டு கோயிலில் கட்டி போடுறாரு? இவனுக்கு குழப்பம் வந்தாச்சு, மனசுக்குள்ள பதட்டம் வந்தாச்சு. 4வது ஆள் பாலத்துக்கிட்ட அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது, ஓய் நாய் செம வளர்த்தி ஜம் ஜம்னு இருக்க நாய். இவர் புஸ்குன்னு இப்படி பார்த்துட்டு அவருக்கு டவுட் வந்துட்டு, நம்ம நாயைத்தான் வச்சிருக்கோம், ஆட்டுக்குட்டி இல்லை, பெற்று போட்டார். இவன் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு இவங்க போயிட்டாங்க. இப்போ இங்க என்ன பிரச்சனை? மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்லப்படுது, மீண்டும் மீண்டும் ஒன்று அவருடைய மனசுக்குள் புகுத்தப்படுது. அது உண்மையா? இயல்பா யோசிக்கலாம், நாயினுடைய பண்பு என்ன, ஆட்டுக்குட்டியினுடைய பண்பு என்ன, நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியா அல்லது நாயாங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கான மைண்ட் இருக்கு. ஆனால் அந்த மைண்ட் அங்கே போடல. ஏன் மைண்டு போடல? இவங்க மீண்டும் மீண்டும் சொன்ன உண்மை போன்றது அது இவருக்கு தலையில போன உடனே ஆடு பற்றிய பரிசீலனை போயிருச்சு, நாய் பற்றிய பரிசீலனை போயிருச்சு. இவங்க சொன்ன வார்த்தை தான் மனசுக்குள்ள நின்று. இந்த வார்த்தைகள் மனசுக்குள்ள நின்ன உடனே ஆட்டுக்குட்டி நாயா மாறிட்டு, நாய் இப்ப மனசுக்குள்ள போயாச்சு, பொத்துன்னு போட்டு போயிட்டார். ரொம்ப எளிமையா சொன்னா இதான் போஸ்ட் ட்ரூத்.
இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நிகழ்வு. அதுக்கு முன்னால் இன்னொரு நிகழ்ச்சின்னு சொல்லிடுறேன். இன்னொரு நிகழ்ச்சின்னு சொல்லிடுறேன். சபரிமலையில் பெண்கள் போகலாமா போகக்கூடாதா, இந்த விவாதங்கள் ரொம்ப கூர்மையா கொஞ்சம் வயசு கூடுனால சில பிரச்சனைகள், வேற ஒன்றும் இல்லை. பெண்கள் போகலாமா போகக்கூடாதாங்கிற விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது. 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் வயதிற்கு வந்த தன்னுடைய மகளோடு சபரிமலை ஆலயத்துக்குள் போனார். அங்கு உள்ள பூசாரிகள், அவங்கள தந்திரிகள்னு சொல்லுவாங்க, அந்த பூசாரிகள் போகக்கூடாது, வயசுக்கு வந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை மீறி இவர் கூட்டிகிட்டு போனார். போய் கொஞ்ச நேரத்தில் அந்த பெண் குழந்தைக்கு காய்ச்சல் வந்தது, அடுத்தது ஃபிட்ஸ் வந்தது, கீழே விழுந்துட்டாங்க, பேச்சு மூச்சு இல்லை. இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பயந்து போனார். உடனடியாக ஒரு கடிதத்தை எழுதி, மன்னிப்பு கடிதத்தை எழுதி, அந்த கடிதத்தை தேவசம் போர்டு, அந்த பூசாரி வழியாக தேவசம் போர்டு கொடுத்து, அதுக்கு பிறகு தான் அந்த குழந்தைக்கு சரியாச்சு, வெளியில் வந்துட்டாங்க. அந்த தேவசம் போர்டில் அந்த கடிதம் இன்னும் இருக்குது. யார் வேண்டுமானாலும் போய் பார்த்து கொள்ளலாம். இதுதான் வாட்ஸ்அப் செய்தி. இது வாட்ஸ்அப் செய்திங்கும் போது அது என்ன ஆகும்? 1 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், செகண்ட்ஸில் பறந்துக்கிட்டே இருக்கும். பிரிட்டிஷ் ஆஃபீஸருடைய குழந்தைக்கு இந்த சிக்கல் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆய்வாளனுடைய மூளையில் ஒரு கேள்வி எழுப்பியது. இப்படி நடந்தது உண்மையா? அவர் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கு பேர், ஆமாம் சரியான விஷயம். பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கு மகா, சரியான விஷயம். ஆனால் என்ன பிரச்சனை? அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்ததாக சொன்ன ஆண்டு 1859ன்னு வச்சுக்கோம். 1859 அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பிறக்கவே இல்லை. பிறக்காத ஒரு ஆஃபீஸர், அவருக்கு பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம ஆகுது சபரிமலைக்கு போனோன்னு என்ற செய்தி எப்படி பரவிச்சு? இதனுடைய பொருள் என்ன? இப்போ இதே விஷயம்தான். இப்போ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இளைஞர்களுக்கு என்ன தெரியும்? அவன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு தகவலை வாங்கி, அந்த தகவலை தன்னுடைய வாட்ஸ்அப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ எக்ஸ்தலத்திலேயோ எதிலே உள்ள பதிவேற்றம் செய்து கொண்டு வேடிக்கை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் காக்ரோச்சஸ், பாச்சாக்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொல்லி முடித்த உடனே காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு உரையாடல் தொடங்கியது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றுக்கு மேல் ஒன்றாக ஒரு உண்மைக்கு பதிலாக உண்மை போன்றவற்றை மீண்டும் மீண்டும் சொல்வது. இதில் என்னதெல்லாம் இழந்து போகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று பரிசீலனை என்பது இழந்து போகுது, ஒரு விவாதம் சொல்லக்கூடியது இழந்து போகுது. விவாதத்துக்கும் பரிசீலனைக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய சமூக உண்மைகள் அல்லது அறிவியல் உண்மைகள் அவை எல்லாமே இழந்து போகுது. கடைசியாக மிஞ்சுவது இந்த மீடியா என்பது சொல்லக்கூடிய விஷயம் மட்டும். அது மீடியான்னு சொல்லக்கூடியது சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் உருவாகி, உண்மை என்பதே என்ன அப்படிங்கிற சந்தேகம் வருது. உண்மை என்பதே என்னங்கிற கேள்வி வரும்போது, இது உண்மையா அது உண்மையா? ஆனால் நமக்குள்ளாலேயே சிக்கல் உண்டு. வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை படித்து கொண்டு நாம் உடனடியாக அது ஒரு உண்மைன்னு நினைக்கிறோம், அது நடந்ததுன்னு நினைக்கிறோம், நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடியது வரலாற்று உண்மையாக, அறிவியல் உண்மையாக மீண்டும் மீண்டும் பேசப்படுது. சரி, இதோட இந்த பிரச்சனை தீர்ந்து போச்சா அப்படின்னா அப்படி இல்லை. இதோட தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு இந்த நாடகம் நடக்கும் அல்லது இன்னொரு நாடகம் தொடங்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ரேமண்ட் வில்லியம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மார்க்சிய தத்துவ அறிஞர் ஒரு வரியை சொன்னார். ஃபேசிசம் என்பது
தனக்கான 1000 ஆண்டு திட்டங்களை போட்டுக்கொள்ளும். ஒரு 100 ஆண்டு அல்லது 10 ஆண்டு 20 ஆண்டு அப்படி இல்லை, 1000 ஆண்டு திட்டங்களை போட்டுக்கொள்ளும். அந்த 1000 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தும் போது வித்தியாசமான மிக மிக மாறுபாடான சில நிகழ்வுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். இப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயம், இப்போ இந்த விஜய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர், அது இயல்பான ஒரு நிகழ்வு அல்ல, அபூர்வமான நிகழ்வு. இந்த அபூர்வமான நிகழ்வை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, திரைப்படம் அல்லது இந்த மாதிரி ஊடகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு வேகமான பாய்ச்சல்னு பார்க்கலாம். இன்னொன்று, நாம் இளைஞர்களை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, இளைஞர்களோடு நாம் உரையாட தொடங்கவில்லை, இளைஞர்களுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் புரிந்து கொள்ளவில்லை? அது நம்முடைய கேள்வி, நமக்கான கேள்வி. ஃபேசிசம் இளைஞர்களோடு பேசுகிறார்கள், குழந்தையை அரசியலுக்குள் கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தைக்கு சீஃப் மினிஸ்டர் நன்றி சொல்லுகிறார். இந்த அங்கிள் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இளைஞர்களோடு உள்ள உரையாடல்கள், குழந்தைகளோடு உள்ள உரையாடல்கள், பெண்களோடு உள்ள உரையாடல்கள், இது எங்கிருந்து தொடங்குவது? எனக்கு ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் அனுபவங்கள், குழந்தைகள் அனுபவங்கள் வகுப்பறை, ஒரு ஆசிரியருங்கிற முறையில் நான் அனுபவித்த பல செய்திகளை தொகுத்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை மிக எளிமையான விஷயம் இதுதான். குழந்தையிடம் பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகள் வெளிப்படையானவர்கள், வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள், அவர்கள் வெளிப்படையாக இல்லை. குழந்தைகள் ரகசியமானவர்கள், அவர்கள் ரகசியத்தை தங்களுக்குள் மறைத்து கொள்வார்கள். அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணும்போது நமக்கும் ரகசியம் தெரியுங்கிற உணர்வு அந்த குழந்தைக்கு வந்தால் நம்ம கூட கைகோர்த்து கொள்ளும். அந்த குழந்தையிடம் பேச வேண்டிய மொழி என்ன? அந்த உரையாடலை நாம் எங்கிருந்து தொடங்குவது? இந்த போஸ்ட் ட்ரூத்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சொல்ல முடியாது, உலகம் முழுவதும். ஏன்னா அந்த போஸ்ட் ட்ரூத்துங்கிற வார்த்தை நிறைய அறம் பேசும்போது அதை குறிப்பிட்டு சொன்னார். 2015 அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை போஸ்ட் ட்ரூத். இது யார் முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி 2015 அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை போஸ்ட் ட்ரூத். இது 2016 ஆக்ஸ்போர்டுடைய டிக்ஷனரியில் அந்த இதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு ஐரோப்பிய வரலாறு உண்டு. அந்த ஐரோப்பிய வரலாறு இந்தியாவுக்குள் இன்றைக்கு நுழைந்திருக்கிறது. இந்த போஸ்ட் ட்ரூத்ங்கிற வார்த்தை மூலம் ஏற்படக்கூடிய சிக்கலை எதிர்கொள்வதற்கு என்னை பொறுத்தவரை நான் நினைக்கக்கூடியது, நாம் இளைஞர்களிடம் பேசுவதற்கான மொழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் பேசுவது நமக்கு திருப்தியாக இருக்கலாம். இளைஞர்கள் எப்படி அதை உற்று கேட்கிறார்கள்? இளைஞர்களுக்கும் நமக்குமான உறவு என்ன? குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவு என்ன? பெண்களோடு உரையாடுவது என்பது குடும்பத்திற்குள் எங்கிருந்து தொடங்குவது? நாம் குடும்பம் என்பதையும் அமைப்பு என்பதையும் ரெண்டை தனியாக வச்சிருக்கோம். குடும்பம் போல நம் மன்றம் இருக்கும், குடும்பமாக இருக்காது. குடும்பத்தில் அமைப்பினுடைய இடம் கொஞ்சம் கூட நம்ம நான் என்னை வச்சு சொல்கிறேன், அமைப்புக்கு நான் செயல்படுவேன், நான் போவேன் வருவேன், எல்லாம். எங்கே போயிட்டு வந்தேன்னு பேசுவேனா? என்ன நடந்ததுன்னு நான் பேசுவேனா? முகாமில் என்ன நடந்தது, முகாமுக்காக நாங்கள் என்ன முயற்சிகள், இந்த உரையாடல் அங்கே நடக்காது. இந்த உரையாடல் என்பது நாம் பேசுவோம், நம் குடும்பம் இன்னொரு கதையை பேசும். இன்னொரு கதையை பேசிக்கொண்டிருந்த குடும்பத்திற்குள் இந்த ஃபேசிசம், அதாவது இந்திய வடிவத்திலான ஃபேசிசம் கரத்தை நுழைத்து விட்டார்கள். இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் ஆதரவு அரசியல் என்பதை நம் வீட்டு பெண்கள் பேசுகிறார்கள். நம்ம அதை கொச்சப்படுத்தி பார்த்தாச்சுன்னா நம்ம தப்பு செய்கிறோம். அதனுடைய காரண காரியங்களை விளக்கமாக புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான விவாதமாக இது அமையட்டும். நன்றி, வணக்கம்.